இப்போது சிறுநீரகங்கள் மட்டும் கிடையாது, நம்ம உடலில் மற்ற ஆர்கன்ஸ்லையும் இப்போ வந்து கற்கள் அப்படி நம்ம உடலில் ராஜ உறுப்புக்களில் பஞ்சபூத அடிப்படையில் பார்க்கும்பொழுது நீர் பூதத்தை சேர்ந்தது தான் நமக்கு இந்த சிறுநீரகம். இந்த மாதிரி உணவு எடுக்கும்பொழுது தான் சிறுநீரகங்களில் கற்கள் உருவாகாமல் ஒவ்வொரு ஸ்டேஜுக்குமே ஒவ்வொரு டைப்புக்குமே ஒவ்வொரு மாதிரியான நமக்கு வந்து சிறுநீரகம். வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். பொதுவாக சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தான் நம்ம கிளினிக்கில் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். கிட்னி ஃபெயிலியர்லேருந்து கிட்னி வந்து சுருக்கம் ஏற்பட்டிருக்கு, க்ரானிக் கிட்னி டிசீஸ் இருக்குது. இந்த மாதிரி கண்டிஷன் எல்லாத்துக்குமே சிறந்த முறையில் நம்ம சித்த மருந்துகள் கொடுத்துட்ருக்குறோம். பேசிக்காக இந்த ஒரு பிரச்சனை என்னென்னா, சிறுநீரகத்தில் வரக்கூடிய கற்கள், ரீனல் கால்குலை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சிறுநீரகத்தில் கற்கள் ஏன் உருவாகுது, அந்த கற்கள் வந்தால் நம்ம என்ன பண்ணலாம்? இப்போது சிறுநீரகங்கள் மட்டும் கிடையாது, நம்ம உடலில் மற்ற ஆர்கன்ஸ்லேயும் இப்போ வந்து கற்கள் எல்லாம் உருவாகுது. பேன்க்ரியாஸில் உருவாகலாம். அடுத்து முக்கியமாக பித்தப்பையில். இந்த பித்தப்பை கற்களும் வந்து பார்த்தோம்னா நிறைய பேருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயமாக தான் இருக்குது. இப்போது சிறுநீரக கற்களை நம்ம எப்படி சரி செய்யலாம், சிறுநீரக கற்கள் இருக்கும்பொழுது எந்த மாதிரியான சிகிச்சை முறைகளோ உணவு முறைகளோ நம்ம ஃபாலோ பண்ணலாம். அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா, சிறுநீரக கற்கள் ஒரு வாட்டி வந்தால் திரும்ப வருமா, எனக்கு திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது, வருடம் முழுவதும் எனக்கு வந்து ரீனல் கால்குலை பிரச்சனை இருக்குது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த மாதிரி சிறுநீரக பிரச்சனை இருக்கும்பொழுது நம்ம எப்படி இதை வந்து சரி செய்யலாம்? உணவு முறையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சாப்பிட்ற உணவு அதில் முக்கியமாக மாவுச்சத்துக்கள் அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நிச்சயமாக, அதாவது காலையிலும் இட்லி தோசை சாப்பிட்றோம், மதியம் ரைஸ் சாப்பிட்றோம், திரும்ப நைட் இட்லி தோசை சப்பாத்தி, இந்த மாதிரி மாவு பொருட்கள், கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய இருக்கக்கூடிய பொருட்களை எடுக்கும் பொழுது நம்ம உடலில் கற்கள் வந்து உருவாக வாய்ப்பு இருக்குது. அதுதான் கிட்னியில் வந்து நிறையவே ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. கிட்னியை பொறுத்த வரைக்கும் இது நீர் பூதத்தை சேர்ந்தது. பஞ்சபூத தத்துவத்தில் அடிப்படையில் தான் சித்த மருத்துவமே இருக்குது. அப்படி நம்ம உடலில் ராஜ உறுப்புக்களில் பஞ்சபூத அடிப்படையில் பார்க்கும்பொழுது நீர் பூதத்தை சேர்ந்தது தான் நமக்கு இந்த சிறுநீரகங்கள். இந்த சிறுநீரகங்கள்லையும் இருக்கக்கூடிய கற்கள் எப்படி உருவாகுதுன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டில் அதிகமாக கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கும், ஃபைபர் கண்டென்ட்டே கிடையாது அப்படின்னு வச்சுக்கோங்க. இல்லை நீர் சத்தும் நம்ம சரியாக எடுக்கிறது கிடையாது, தண்ணீர் எடுக்கிறது கிடையாது. பட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இதுலேயுமே வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கும் பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உணவில் அந்த மாதிரி நிறைய ஃப்ளூயிட்ஸ் இருக்கிற மாதிரி சாப்பிட்டுட்டு வரணும். அப்போ காலையில் ஒரு வேளை நிறைய வந்து ப்ரோட்டீன்ஸ் இருக்கிற மாதிரியோ, அடுத்ததாக கால்சியம் ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். அந்த மாதிரி உணவு எடுக்கும் பொழுது தான் சிறுநீரகங்களில் கற்கள் உருவாகாமல் இருக்கும். இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்தோம்னா எக்ஸஸாக பாடி ஹீட்டு, உடலில் வந்து அதிகமான உஷ்ணம் இருக்கக்கூடிய நபர்கள், உடல் உஷ்ணம் நிறைய இருந்தாலும் தண்ணீர் சரியாக குடிக்காமல் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி சமயங்களில் நிச்சயமாக நம்ம உடலில் கற்கள் வந்து உருவாக வாய்ப்பு இருக்குது. அதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் நிறைய அவுட் சைட் ஃபுட் நிறைய சாப்பிட்றோம், ஆயிலி பேஸ்டு டயட் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி சமயங்கள்லேயும் நமக்கு சிறுநீரகத்தில் கற்கள் உருவாக வாய்ப்பு இருக்குது. ஒரு முறை சிறுநீரக கற்கள் வந்துட்டு போச்சுன்னா திரும்ப வருமானா நிறைய பேருக்கு ரிப்பீட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் ஒரு முறை கற்கள் வந்த பிறகு சித்த மருந்துகள் அந்த டயட்டை வந்து கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டோன்னா மீண்டும் மீண்டும் இந்த சிறுநீரக கற்கள் வராமல் பாதுகாக்கலாம். ஸோ இந்த உணவில் பொறுத்த வரைக்கும் அதிகமான கால்சியம் இருக்கக்கூடிய உணவுகள் நிறைய பேர் நிறைய சாப்பிட்டு தண்ணீர் சரியாக குடிக்காமல் இருக்கும் பட்சத்தில் தான் இது அப்படியே கால்சியம் ஆக்சலேட் ஸ்டோனான அது வந்து ஃபார்ம் ஆகுது. யூரிக் ஆசிட் ஸ்டோன் இருக்குது, ஸ்ட்ரூவேட் ஸ்டோன் இருக்குது. இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டு அது சிறுநீரகங்களை எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். கார்டெக்ஸ்லையோ இல்லை மெடுலாலையோ இல்லை யுரித்ராவில் இருக்கா, பிளாடரில் இருக்கா, அது மாதிரி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கண்டிஷன் எல்லாமே நமக்கு சிறுநீரகத்தில் கற்கள் இருக்கும்பொழுது வரக்கூடியது. அப்போது கற்கள் இருந்துச்சுன்னா எந்த மாதிரியான சிம்டம்ஸ் தெரியும், இது நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். நிறைய பேருக்கு சிறுநீரக கற்கள் இருந்துச்சுன்னா அது சிம்டம்ஸே தெரியல, இதுதான் அப்படின்னு எனக்கு தெரியல, அதனால் நான் விட்டுட்டேன்னு சொல்லுவாங்க. அப்போ சிறுநீரக கற்கள் இருந்தால் சில சிம்டம்ஸ் நமக்கு தெரியும். மெயினாக வந்து லோக்கல் பெயின், அதாவது இடுப்பு பகுதியில் சிறுநீரகங்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு வலியானது இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த வலி நாளடைவில் என்ன ஆகும்னா முன் இடுப்பு அந்த தொடை இடுக்கு பகுதி வரைக்குமே பரவ ஆரம்பிச்சிடும்.
ஸோ அந்த மாதிரி வலி இருக்கும் பொழுது நமக்கு சிறுநீரக கற்கள் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னும் ஒரு சிலருக்கு அடிக்கடி வாந்தி வர மாதிரியான ஒரு உணர்வு, நாசியா அண்ட் வாமிட்டிங் சென்சேஷன் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுவும் எஸ்பெஷலி காலையில் எந்திரிச்ச உடனே அதிகமான ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும். இதை தாண்டி எக்ஸஸ் ஸ்வெட்டிங், அதிகமான வியர்வை, நிறைய பேருக்கு வந்து வியர்வை வர்றதை நம்ம பார்க்குறோம். எக்ஸஸ் ஸ்வெட்டிங் இருக்கும், ரொம்ப தர்ஸ்ட், அதாவது ரொம்ப தாகமான ஒரு உணர்வு ஏற்படுறது, இல்லை அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஏற்படுறது, லாயின் டு க்ராயின் பெயின் அப்படின்னு சொல்லுவோம். முதுகில் இருந்து தொடைப்பகுதி வரைக்குமே அதிகமான வலி வந்து ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு சில சிம்டம்ஸ் தெரியும் பொழுது சிறுநீரக கற்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக இது சித்த மருத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது இது 4 வகையாக நம்ம பிரிக்கலாம் சிறுநீரக கற்கள். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜுக்குமே, ஒவ்வொரு டைப்புக்குமே ஒவ்வொரு மாதிரியான நமக்கு வந்து சிம்டம்ஸ் தெரியும். இது நாடி பரிசோதனை செய்து பார்க்கும்போது, நாடி பிடிச்சு பார்க்கும்போது நல்லாவே தெரியும். இது வாதத்தினால் வந்த கல்லடைப்பா, இது கல்லடைப்பு அப்படின்னு சொல்லுவோம். இல்லை பித்தத்தினால் வந்ததா, கபத்தினால் வந்த கல்லடைப்பா, இல்லை இது வந்து நம்ம முக்குற்றம் 3 தோடங்களுமே மாறி குற்றம் அடைந்து அதனால் வந்திருக்கிறதா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு முறை நம்ம மருந்து எடுக்கும் பொழுதும் நிறைய பேருக்கு யூரின் பாஸ் பண்ணும்பொழுது அதுலேயே வந்து கற்கள் வெளியில் வந்துடும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து பவர்ஃபுல் மெடிசின்ஸும் இருக்குது. இல்லை இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து அப்பப்போ நம்ம வந்து யூரின் பாஸ் பண்ணும்போது 1-2 யூரினில் வந்து கற்கள் வெளியேறத பார்க்கலாம். இப்போது கிட்னி ஸ்டோன் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு முன்னாடி நமக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஆல்ரெடி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து சர்க்கரை நோயாக இருக்கலாம், இல்லை பிளட் ப்ரெஷர் இருக்குது, இல்லை நாட்பட்டு கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்குது. அப்படின்னும்போது அதற்கான மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டாலும் சிறுநீரகத்தில் கற்கள் உருவாக வாய்ப்புகள் இருக்குது. அப்போது ஈஸியாக இது எடுக்கிறதுக்கான உணவு முறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா காய்கறிகள் நிறைய எடுத்துக்கிறோம். இப்போ சிறுநீரக கற்கள் இருந்தாவே நம்ம என்ன பண்ணுவோம்னா வாழைத்தண்டு சாறு குடித்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழைத்தண்டு சாறுனா வாழைக்கிழங்கில் இருக்கக்கூடிய அந்த சாரோ இல்லை அதில் இருக்கக்கூடிய தண்ணீரோ நம்ம எடுத்துக்கலாம். ஸோ வாழையோட கீழே வேர் பகுதியில் ஒரு கிழங்கு மாதிரி இருக்கும். அதில் வந்து நம்ம கொஞ்சம் டீப்பாக பள்ளம் வந்து தோண்டி வச்சுட்டோம்னா அதில் வந்து தண்ணீர் வந்து சேகரமாக ஆரம்பிச்சிடும். ஸோ தண்ணீர் சேரும்போது அந்த தண்ணீரை எடுத்து காலைல குடிக்கணும். இதனோட ஸ்பெஷல் மெடிசன்ஸ் நம்ம கொடுப்போம். அதாவது இந்த சிறுநீரக கற்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்பெஷல் மெடிசன் இருக்குது. அதை வந்து அந்த தண்ணீரில் போட்டு 1 சிட்டிகை அளவோ இல்லை 2 சிட்டிகை அளவோ போட்டு அந்த தண்ணீரை நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்போது நிச்சயமாக சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய கற்கள் வெளியேற ஆரம்பிக்கும். நம்ம எடுக்கக்கூடிய உணவில் வந்து பார்த்தோம்னா ரொம்ப கால்சியம், ரொம்ப ப்ரோட்டீன் இல்லாமல் பேலன்ஸ்டு டயட்டாக நம்ம பார்த்து எடுக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து நான்வெஜ் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அசைவ உணவுகள் அதிகமாக எடுக்க இந்த கற்கள் வந்து கரைவதற்கு கொஞ்சம் தாமதமாகுது அப்படின்னு சொல்லலாம். இதில் முக்கியமாக நெரிஞ்சில், நீர்முள்ளி, இந்த மெடிசின்ஸ், அதுக்கப்புறம் ரணக்கல்லி, இது வந்து எக்ஸலண்ட்டான ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்குமே கிராமப்புறங்களில் சிறுநீரக கற்கள் இருந்ததுன்னா இந்த ரணக்கல்லி தான். என்ன பேர்லாம் வெளில சொல்ல மாட்டாங்க. அது மூலிகை என்னென்னா இந்த ரணக்கல்லி தான். ரணக்கல்லி மூலிகையை அரைச்சி அதில் வந்து ஒரு 2 மிளகு வச்சு அரைச்சிடணும். காலையில் வெறும் வயிற்றில் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு அதை வந்து குடிச்சிட்டே வரணும். இல்லை அந்த இலைகளோட சாறு மட்டும் வடிகட்டி குடிக்கும்பொழுது ஒரு 100 ml அளவுக்கு. ஸோ ரணக்கல்லி இலையோட கற்கமும் நமக்கு பயன்படுது, சாறு எடுத்தும் நம்ம குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி குடிக்கும் பொழுது நம்ம சிறுநீரகங்கள் இருக்கக்கூடிய கற்கள், அந்த சிறுநீரகத்தில் அதோட ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் GFR, இது எல்லாமே மெயின்டைன் ஆகிறதுக்கு இது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கிளினிக்கில் கிட்னி ஸ்டோனுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம கொடுக்குறோம். குரு மெடிசன்ஸோடு சேர்த்து கொடுக்குறோம். அப்போது இந்த மெடிசன்ஸ்க்கான இந்த மெடிசன்ஸ்க்கான மூலிகைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது வேறு என்னென்ன சேருதுன்னா முக்கியமாக யானை நெரிஞ்சில், நீர்முள்ளி, இது எல்லாமே சேருது. இது சேர்ந்த பதப்படுத்தப்பட்ட ஒரு முக்கியமான மெடிசனோ, அதாவது கஷாய மருந்து, சிறுநீரக கஷாயம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கஷாய மருந்து நல்ல ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு காய்ச்சி இதில் வந்து 2 சிட்டிகை அளவு குரு மருந்து சேர்த்து குடிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக 1 வாரத்துலேருந்து 10 நாட்களுக்குள்ளேயே நமக்கு சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய கற்கள் வெளியேறுவது நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா டயட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்பைஸியோ இல்லை அதுக்கப்புறம் அவுட் சைட் ஃபுட் நிறைய சாப்பிட்றது, புளி சேர்த்து சாப்பிட்றது, இது எல்லாமே டோட்டலாக அவாய்ட் பண்ணிக்கணும். முக்கியமாக இந்த சிறுநீரகத்தை பாதுகாக்கக்கூடிய நிறைய மருந்துகள் வந்து சித்த மருத்துவத்தில் இருக்குது. அது அடிப்படையில் தான் நம்ம கிளினிக்கில் வந்து இந்த சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம்.
அதே மாதிரி தான் இந்த சிறுநீரக கற்களுக்கும் இப்போ நான் சொன்ன வழிமுறைகள் மற்றும் உணவு முறைகள் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக கற்கள் வந்து 7லேருந்து 10 நாட்களுக்குள்ளே கரைந்து வெளிவர ஆரம்பிக்கும். ஸோ இது தொடர்பான சிறுநீரகம் தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எங்களுக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.